அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் அப்பப்ப வந்து கெஸ்ட் ரோல் ப்ளே பண்ணிட்டு போவார் நம்ம சேனல்ல. நம்முடைய மரியாதைக்குரிய நண்பர் கிஷோர் கே. சாமி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். என்ன உங்க சேனல் என்ன குத்த வச்சா உட்காந்துருக்க முடியும்? கெஸ்ட் ரோல் தாங்க. அதுக்கு மேல நானும் விடமாட்டேன்ல. சரி. அப்புறம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நீங்க அட்ராக்ட் பண்ணிருவீங்க. அதுக்கப்புறம் வந்து கிஷோருக்கு வேர் இஸ் கிஷோர் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர் என்ன பண்றது? அதனால தான் என்ன ஐயா இபிஎஸ் அவர்கள் பண்பான பேச்சுக்கு பெயர் போனவர். ரொம்ப பக்குவமா பேசக்கூடியவர். கடினமா பேசினாலுமே கூட அவருடைய கோபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாகரிகமான வார்த்தைகளுக்கு உட்பட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு அவர் பேசின ஒரு பேச்சு வந்து எனக்கு இபிஎஸ் ஐயாவா இப்படி பேசுறதுன்ற மாதிரி ஒரு உணர்வு கொடுத்துச்சு. என்னன்னா, என் கையை பார்த்தியா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, எவ்வளவு உறுதியா பலமா இருக்குது, ஆனா உன் கை இப்படி கடகடன்னு ஆடுது அப்படின்ற மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலையை பார்த்து சொல்லணும்னா இன்னும் நிறைய விஷயம் சொல்ற மாதிரி ஆயிடும். ஆனா பாரு வேணாம், மக்களே வந்து உன் மேல சந்தேகப்படுறாங்க உன் ஹெல்த் மேல, அதனாலதான் அப்பப்ப சைக்கிள் ஓட்டிலாம் காட்டுறீங்க அப்படின்ட்டு இப்படி ஒருத்தரோட ஹெல்த் கண்டிஷன் அல்லது பாடி ஷேமிங் இந்த மாதிரி போறது சரியா அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சது யாரு? ஆரம்பிச்சு வச்சது ஸ்டாலின் தரப்பு. சரியா? அவரும் அதை சொல்றாரு. நீங்க அதை எடுத்த உடனே அந்த வீடியோவை எடுத்து பாருங்க, இல்ல போட்டு காமிங்க, பார்க்கட்டும், நேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க பாருங்க. வாழ்க்கை பழனிசாமி வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துட்டு தான் சூரியன் எப்படி உங்க கண்ணுக்கு தெரியும். ஒரு முறை தலை நிமிர்ந்து பாருங்க. எப்ப பார்த்தாலும் வந்து காலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, காலில் விழுந்தாரு, காலில் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இதே தான் பேசுற. வேற ஏதாவது புதுசா பேசுறியா? அது உதயநிதி அவர்கள் பேசுனதெல்லாம் அப்ப வந்து உணவைக்குள்ளேயே போனார் இப்படின்லாம் பேசினார் இல்லையா? எவ்வளோ கேவலமான பேச்சு இதெல்லாம். இப்படி நீங்க தனிப்பட்ட விதத்தில் பேசும்போது நாங்களை திருப்பி பேசினா உன்னோட மூஞ்சி எங்கே போய் வச்சுப்பேன்? ஸ்டாலினை பார்த்து இப்போ கேட்குறேன், உங்க ஏன் டைப் பிடிக்குது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஆனா அது நானும் கவனிச்சேன். சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, வான் தான் பண்றாரு. பேசினா நாங்களும் பேசிடுவோம், தப்பு இல்ல. ஆட்சியில இருந்த தப்ப பத்தி நீ கேள்வி நீ வந்து என்ன இப்ப நியாயமான ஒரு அரசியல் தலைவர் தான் நாங்க சொல்லுவாரு. ஒரு அரசியல் தலைவர் என்ன சொல்றாரு? ஏன் ஆட்சி 4 வருஷம் நடந்துச்சியா? உன் ஆட்சி இப்போ 5 வருஷம் நடந்திருக்கியா? உன் ஆட்சியோட சாதனைகளை பத்தி நீ பேசு, ஏன் ஆட்சியில் நடந்த குறைகளை பத்தி நீ சொல்லு, நான் பதில் சொல்றேன். அதே மாதிரி உன் ஆட்சியை பத்தியான குறைகளை தானே நான் பேசியிருக்கேன், அந்த குறைகளுக்கு நீ பதில் சொல்லு. அதை விட்டுவிட்டு காலில் விழுந்தாரு, காலை பார்த்தாரு, இதெல்லாம் ஒரு பேச்சா? சரி, அதை வைக்க நீ சுவாரஸ்யத்துக்காக சொல்கிறன்னே வச்சுக்கோ, எத்தனை வாட்டி பேசுவாரு? கடைசி வரைக்கும் உன் மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு நேரடி பதில் சொல்ல மாட்டேன் நீ? இல்லை 10 தோல்வி பழனிசாமி அப்படின்ற ஒரு இருக்கட்டுமே. நான் என்ன சொல்ல வரேன்னா, 10 தோல்வி பழனிசாமின்னு வச்சுப்போமே. இப்போ நம்ம திமுகவோட வரலாறு எடுப்போமா? எத்தனை தோல்வி திமுக சந்திச்சிருக்குன்னு எடுப்போமா? திமுகவோட வரலாறுல அவங்க ஜெயிச்சது எப்போ? 67. அண்ணா இருந்த பொழுது அவர்கள் ஜெயித்தார்கள். சரியா? 69 அண்ணா மறைகிறார். அண்ணா மறைந்த உடனே கருணாநிதி முதலமைச்சராகிறார். 71 திரும்பி தேர்தல், அபார வெற்றி திமுக. ஏன்னா எம்ஜிஆர், கருணாநிதி இவங்க சேர்ந்து இருக்காங்க. இந்திரா காங்கிரஸ் போட்டியிடல, விட்ரா பண்ணுது சட்டமன்ற தேர்தலில். அபார வெற்றி பெற 183 184 தொகுதிகளில் வெற்றி பெறுறாங்க. சரியா? 71க்கு அப்புறம் திமுக எப்பங்க வெற்றி பெற்றுச்சு? 89 சட்டமன்ற தேர்தலில் 89. 71லேருந்து 1989 வரைக்கும் திமுக தேர்தலில் வெற்றி பெறலைங்க. 18 ஆண்டுகள் எத்தனை தோல்விகளை இந்த கருணாநிதி சந்தித்திருப்பார்? நடுவில் 80 லோக்சபாவில் ஜெயிச்சதை விட்டுருங்க, சட்டமன்றத்தை பேசுகிறேன் நான். சட்டமன்றத்தில் 71 கடைசியாக திமுக பெற்ற வெற்றி. 73 திண்டுக்கல் இடைத்தேர்தல் தோல்வி. என்ன இது சட்டமன்றம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க கோவை மேற்கு தோல்வி, புதுச்சேரி தோல்வி. சரியா? அதுக்கப்புறம் சட்டமன்ற பொதுத் தேர்தல் தோல்வி. சரியா? இப்படி எடுத்துக்கிட்டிங்கனாக்க அதில் என்ன 84 எதிர்கட்சி வரிசையிலேயே இழந்தது திமுக. சரியா? கருணாநிதி போட்டியே இடலை. எத்தனை தோல்வி கருணாநிதி அப்போ? 71லேருந்து 89 வரைக்கும் 18 ஆண்டுகள் நீ வனவாசம். தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி முதலமைச்சராக இருந்திருக்கலாம் 75 வரைக்கும், ஆனால் தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் வனவாசம் தான் உனக்கு. 18 ஆண்டுகள் தொடர் தோல்வி பெற்ற கருணாநிதியை தலைவரா நீ ஏற்றுக்கலையா? உங்க அப்பன் தானே. எத்தனை தோல்வி கருணாநிதி அப்போ? அது நம்பர் போட்டு சொல்ல வேண்டியது. 30 தோல்வி, 35 தோல்வி, 40 தோல்வி, எண்ணிக்கை கூட்டிக்கிட்டே போகலாம்ல. அதே மாதிரி அடுத்தது இவர்கள் எப்பொழுது வெற்றி பெற்றார்கள்? 89லேருந்து 96 தான் ஜெயிக்கிறாங்க. ஆமா. சரியா? 96க்கு அப்புறம் 2006 10 ஆண்டுகள். 2006க்கு அப்புறம் 2021 2021 2006ல 2021 எத்தனை தேர்தலில் தோல்வி?
முக்கியமாக 2011 எடுத்தீங்கன்னா 2011 2019 வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் எடுத்தீங்கன்னாக்க 14 தேர்தலில் தோல்வி அடைந்தவர் ஸ்டாலின். இடைத்தேர்தல்கள் எல்லாம் சேர்த்து 2011 ஆரம்பிங்க. 2016 இது சட்டமன்ற தேர்தல், 2014 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 14 தோல்வி. ஆர்கே நகரில் டெபாசிட்டே வழிச்சிக்கிட்டு போச்சு ஸ்டாலினுக்கு. ஸ்டாலின் சொல்றாரு மேடையில் என்ன பேசுறாரு, அவர்களுடைய கட்சி தொண்டர்கள்ட்ட பேசும்போது பேசுறாரு, ஒரு பூத்தில் 30 பேர் பொறுப்பாளர்கள் அங்கே 15 ஓட்டு தான் விழுந்திருக்குன்றாரு. இப்போ என்ன அர்த்தம்? 15 பேர் ஓட்டே போடலன்னு அர்த்தம், உன் கட்சிக்காரங்களே போடலன்னு அர்த்தம். இதை விட வெக்கக்கேடுதா இருக்க முடியுமா? சரியா? இதெல்லாம் அப்போ ஸ்டாலினோட ஆளுமைன்னு சொல்லலாமா? அதை கருணாநிதி கோமாவில் இருந்தார் அப்போ. சரியா? அப்போ ஸ்டாலினுடைய ஆளுமைன்னு சொல்லலாமா அதை? அதனால இதெல்லாம் ஒரு பேச்சு கிடையாது. சரியா? நாம் 10 தோல்வியாக 11 தோல்வியாக எழுந்து நிற்கிறார்ல, சவால் விடுறாருல்ல, உன்னால முடியுமா? அதுதான் முக்கியம் சொல்ல வரேன். ஆமா, அப்சல்யூட்லி அதை தான் மக்கள் பார்ப்பாங்க. கருணாநிதி அப்படிதானே புகழ்றாங்க அவங்க. தோல்வி காலத்தில் கட்டி எழுப்பி கொண்டு கழகத்தை காப்பாற்றலையா? எத்தனை பிரச்சனைகள். ஒரு பக்கம் டெல்லியில் பிஜேபி அசுர பலத்துடன் இருக்கிறது, ஒரு பக்கம் இங்கே திமுக அவங்க ஆட்சியில் இருக்காங்க. எவ்வளோ உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள். இத்தனையும் மீறி இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து நிறுத்தலையா? இல்லை, ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவர் கொஞ்சம் டெம்பர் லூஸ் பண்ணிட்டாரோ இன்னைக்கு. கொஞ்சம் அவருடைய என்ன சொல்றது பேர் அரைச்சிட்றமா, இல்லை அவருடைய இயல்பான தன்மைக்கு மீறி கொஞ்சம் கோவப்பட்டாரோ? என்னைக்கு இங்கே சொல்றது இதை? எப்போ பார்த்தாலும் இதே பேசிக்கிட்டு இருக்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற. கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லியா? அதை விட்டுவிட்டு காலுன்ற கையின்ற இதெல்லாம் எவன் கேட்டாங்க? நீ ஆட்சி நடத்துகிற, உன் ஆட்சியை நான் எதிர்கட்சி தலைவராக கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. ஏன்னா இப்போ ஆராசா அவர்கள் இவருடைய தாயாரை பற்றி பேசினப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பிரேக் டவுன் ஆயிட்டாரு. ஆனால் பதிலுக்கு எதுவுமே அவர் ஹார்ஷாக பேசல. ஆனால் இந்த முறை தான் அவர்கிட்ட அப்படி ஒரு எந்த மனிதனுக்குமே வரும்ல. ஏன் நான் நியாயமான கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். எது கேட்டாலும் காலில் விழுந்தாலும் கையில் விழுந்தாலும் இதை தான் பேசுவியா நீ? அதுக்கு சாம்பிளாக தான் அவர் காட்டுறாரு. நான் பேச ஆரம்பிக்கிட்டோமா, ஏன் உங்க கை டைப்பிடிக்குது? நாங்கள் அதுக்கப்புறம் வேறு விஷயங்கள் பேச ஆரம்பிச்சா அப்புறம் இவ்வளோ அசிங்கமாக இருக்கும். இதெல்லாம் அது தேவையா? இந்த அரசியல் தான் சொல்கிறேன். இந்த திமுகவை ஏன் நான் சாக்கடைன்னு சொல்கிறேன், திமுகவை ஏன் அது ஒரு எச்ஐவி போன்றதுன்னு நான் சொல்கிறேன்னா இந்த காரணத்திற்காக தான். என்னென்னா இப்போ இந்த டிஸ்கோர்ஸ் எப்படி மாற்றுறாங்க பாருங்கள். அதைத்தான் அவர் சொல்கிறார். இது தேவையா? இது தேவையில்லைன்றார். அவர் என்ன சொல்கிறார்? இது தேவையில்லை. நான் ஏன் உன் அரசாங்கத்தை பற்றி நான் குறை சொல்கிறேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. ஏன் அரசாங்கத்தை பற்றி நீ குறை சொல்லு, சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரா? நீ சொல்லு, நான் பதில் சொல்கிறேன். டிபேட்டுக்குள்ள கூப்பிட்டாரு. ஏன் அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இன்னொன்று சொல்கிறாரு, எங்க நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேங்க, நான் பதில் சொல்ல தயார். ஸ்டாலின் சொல்வாரா? பத்திரிகையாளர் சந்திப்புனா ஸ்டாலினிடம் என்ன கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் என்பதனை பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு இவங்க முன்னாடியே சொல்லுவாங்க, இவங்களோட அலக்கைகள். அந்த கேள்வியில தான் கேட்கணும். பெரிய ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். இது கேட்காதீங்க, அதை கேட்காதீங்க, இது இப்படி மாடிஃபை பண்ணுங்க. ஏன் ஸ்பான்டேனியஸாக கேட்க வேண்டியதான கேள்வி, பதில் சொல்ல முடியாது அவரால். அதே ப்ரெஸ் மீட்டில் திமுகன்னு வரும்போது கடும் கோபம் அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துகிற அதே நேரத்தில் டிவிக்கே பற்றி கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல கோவத்தை பார்க்க முடியல. மாறாக பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் காமாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியான, ஆனால் டீட்டெயில்டான ஒரு ஹேண்ட்லிங் அதில் நம்ம பார்க்க முடியும். காமாலாம் ஹேண்டில் பண்ணலங்க. அவர் ரொம்ப அதாவது அவர் என்ன பதில் கொடுக்குறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவங்க திரும்ப விஜயை பற்றி தப்பாக இவர் பேசணும்னு அவங்க நோண்டி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறது பாருங்கள், இதெல்லாம் கேட்காதீங்க. நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். நான் இப்பவும் சொல்கிறேன், 41 பேர் இறந்து போனாங்க. சரியா? இதில் அரசியல் பண்ணாதீங்கன்றதான் அன்றைக்கி நான் சொன்னேன். சரியா? சொன்னேன். இன்னொன்று நான் இன்றைக்கி சொல்கிறேன், பதிவு பண்ணுறேன். எங்கே வேணாலும் யார் வேணாலும் என்கிட்ட சவால் விட்டுறோம், நான் ப்ரூவ் பண்ண தயார் ஆதாரத்துடன். நான் சொல்கிறேன், அன்றைக்கி மட்டும் அவர் எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு காலை அப்படி பேசிடலன்னா விஜயை வீடு பூந்து அடிச்சிருப்பாங்க. அதற்கு எல்லாமே செட் பண்ணி வச்சிருந்தாங்க, வீடு பூந்து அடிச்சிருப்பாங்க விஜயை. சரியா? அன்னைக்கு அவர் பேசினார். நான் இதுக்காக விஜய் அப்படியே கூட்டணி வைக்கணும்லாம் நான் சொல்லேன். நீ வைக்காம போது உன்னுடைய அரசியல் தேவைகளுக்காக நீ செய்ய வேண்டியது. சரியா? அது நம்ம விரும்பல. உன் கட்சிக்கு எது நல்லதுன்றது உனக்கு தான் தெரியும், இல்லை உன் தொண்டர்களுக்கு தெரியும். அது என்னுடைய வேலை கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன் அன்றைக்கி. அது மட்டும் இல்லை, விஜய் யோசிச்சு பார்க்கணும். அதாவது விஜய் அதிமுக ஊழல் கட்சின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னா அது வைக்கிறதுக்கான விமர்சனம் வைப்பதற்கான அத்தனை உரிமையும் அவருக்கு இருக்குது. ஆனால் அடிமைன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அங்கே தான் எனக்கு கேள்வி வருது. அவரை நோக்கி நான் கேள்வி வைக்கிறேன். இதே மெர்சல் ப்ராப்ளம் வந்த பொழுது, மத்திய அரசாங்கத்தினே பிரச்சனை வந்த பொழுது, நீங்கள் போய் இதே எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் நின்ன போது அவர் தானே அதை காப்பாற்றி கொடுத்தாரு உங்களுக்கு.
அன்னைக்கு அவர் அடிமையாக இருந்தார். இல்லைப்பா சென்டர் வேணான்றாங்கப்பா, நான் அடிமைப்பா, உங்களை காப்பாற்ற முடியாதுப்பான்னு சொன்னாரா? மாஸ்டர் அதை வந்து இதுங்க லாக்டவுன் முடிஞ்சு அப்பதான் லாக்டவுன் கோவிட் அந்த சமயத்தில் அவர்கிட்ட போய் சொல்ல நிற்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, 50% தான் ஆக்குபென்சின்னு தியேட்டர்லன்னு ரூல் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது கைடன்ஸ் படி. சரியா? இவங்க போய் உட்காடுறாங்க. நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள், ஏடிஎம் ஒரு ஐடி விங் ஒரு பதிலடி கொடுத்துருப்பாங்க பாருங்க விஜயில். அதில் 5 மணி நேரம் காத்திருந்தது அப்படின்னு போட்டு அப்படியே நிறுத்திருப்பாங்க. சொல்ல விரும்பலை, ஆனால் நான் சொல்கிறேன், நான் கட்சி கிடையாது, நான் சொல்லலாம், எனக்கு விஷயம் தெரியும், அதனால நான் சொல்கிறேன், இது எல்லாருக்கும் தெரியட்டும் தான் நான் சொல்கிறேன். 5 மணி நேரம் போய் உட்காந்தது யார்? இதே எஸ்எஸ்சி சாரும் விஜயும் தானே போய் உட்காந்தாங்க. அப்போவே அவர் என்ன கேட்டார், எதுக்குங்க வந்தீங்க இந்த கோவிட் டைமில் இந்த மாதிரி அலையணும், நாங்கள் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும், நீங்கள் எதுக்கு வந்து உட்காந்துருக்கீங்க, ஃபோன்லேயே சொன்னால் பத்தாதான்? இல்லைங்க இந்த மாதிரி 50% தான் இதுன்றாங்க, ஆக்குபென்சின்றாங்க, எனக்கு பிரச்சனை ஆகிடணுன்னு. சரி விடுங்க, கடம்பூர் ராஜுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி இது பண்ணி விடுங்க, அந்த துறைக்கு அப்பா அவர் தான் மினிஸ்டர், இது பண்ணி விடுங்கன்றார். அதுக்கப்புறம் தியேட்டரை ஒத்துக்க மாட்டேங்கிறான். இல்லைங்க வாய்மொழி உத்தரவு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு, விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு தனியாக ஒரு ஜியோ போடுறாருங்க. அன்னைக்கு அவர் அடிமையா தெரிஞ்சார் அவனுக்கு, இல்லை அடிமையா தெரியலையா அவனுக்கு? சென்டர்ல இருந்த உத்தரவுக்கு மாறுபட்டு இவர் ஜியோ போடுறாருங்க. ஜியோ போட்டு 2 நாள் கலெக்ஷன் படம் ஓடிடுது. ஓடினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர்ல நோட்டீஸ் வருது தெரியுமா? எப்படி யாரை கேட்டு நீங்கள் அலோவ் பண்ணீங்க? இந்தியா முழுக்க நாங்கள் ஒரு ரூல் போட்டிருக்கோம், நீங்கள் எப்படி அலோவ் பண்ணீங்கன்ட்டு திரும்பி இவங்க போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு பாருப்பா, இங்கே நாங்கள் தானே, பார்த்துக்கோ, நாங்கள் சொல்கிறது தானே, நீ ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அடிமையாக இருந்தால் அதை செஞ்சுருப்பாரா? ஊழல் கட்சின்னு குற்றச்சாட்டு வை, அது வைக்கிறதுக்கான அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. திமுககாரன் சொல்லலாம், அதே திமுககாரன் வந்து பிச்சை எடுத்தவன் தானே கருணாநிதியை போதைக்கு நான் குழுக்கி இடம் கொடுன்னு பிச்சை எடுத்தவன் தானே இதே எடப்பாடி பழனிசாமிகிட்ட. சரி, அவன் சொல்கிறத கூட என்னால் ஏற்றுக்க முடியுது. நீ உன்னுடைய தந்தை இவங்க 2 பேருக்கு தெரியும்ல எது நடந்ததுன்னு, உங்கள் 2 பேரும் மனசாட்சிக்கு தெரியும்ல எது நடந்ததுன்னு, அவர் எப்படி நீ அந்த வார்த்தையை சொல்லலாம்? இல்லை, அந்த கரூர் இன்சிடென்ட்லேயே கூட உண்மையிலே சொல்கிறேன், பல பேர்கிட்ட நான் காவல்துறை அதிகாரி எனக்கு வந்து தகவல் நான் சொல்கிறேங்க, எனக்கு வந்து தகவல் நான் சொல்கிறேங்க, காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இவருக்கு ஃபோன் போடுறாருங்க எடப்பாடி பழனிசாமி. இப்போ இந்த டிஎம்கே கவர்மெண்ட்ல இருக்கு. ஆமாம், கரூர் இன்சிடென்ட் ஆமாம் போட்டு சொல்கிறாருங்க, ஏங்க இது மாதிரி கார்னர் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்லணுன்ற அவசியம் அவர் கிடையாதுங்க. சரியா? அவரை நீ அவமானப்படுத்துறல்ல, நீ விமர்சனம் வைப்பா, நான் அது வேணான்னு சொல்லு. அதிமுகவை பற்றி நீ விமர்சனம் வை, அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லு, இதெல்லாம் நீ பேசு. அடிமைன்ற வார்த்தையை பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா அவர் அடிமையாக இருந்தால் உனக்கு இத்தனை உதவி அவர் செஞ்சிருக்க மாட்டார். இத்தனை செய்த பொழுதும் 2021 நீ சிகப்பு கருப்பு சைக்கிள் எடுத்துக்கிட்டு நீ போய் திமுக ஆதரவாக போன, நான் சொல்லலை, ஆதவர்ஜு நான் சொன்னாப்புல. சரியா? அப்போ கூட அவர் எந்த வார்த்தையும் பேசலை. இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் கூட அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க அப்போ யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களான்னு. பாருங்க, அவரை சிறுமைப்படுத்துறதுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது, அது மக்களுக்கு விட்டது. யாருக்கு ஓட்டு போடணுன்றதெல்லாம் நான் சொல்ல முடியாது. சரியா? நான் சொல்வது இந்த 41 பேர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் உன்னால் வெளில வர முடியல. அப்போது நீ திரைத்துறையில் நீ கொடி கட்டி பறக்கலாம், இங்கே அரசியலில் நாங்கள் அரசியலில் இங்கேயே இருக்கோம். அதனால தான் அந்த கோவிட் ட்ராவலிங்லாம் அவர் சொல்கிறேன், 32 மாவட்டங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணேன். கோவிட் நீ வீட்டு விட்டு வெளியே வர முடியாது, ஏன்னா உங்களுக்கு பழக்கம் கிடையாது. நாங்கள் மக்களோடய இருந்து உழண்டு புரண்டு இருக்கிறதுனால எங்களுக்கு பழக்கம் அது. அதனால் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு தேர்ச்சி இருக்கிறது, அதனால் நாங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்கிறதுக்கான உரிமையாக இருக்கா இல்லையா? ஏங்க எங்களுக்கு அனுபவம் இருக்குங்க, இந்த மாநிலத்தை நாங்கள் அதிகப்படியான ஆண்டுகள் ஆண்டிருக்கோங்க, இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோங்க, இவ்வளவு செஞ்சுருக்கோங்க மக்களுக்கு, அதனால் உங்கள் வாக்குகளை எங்களுக்கு தாருங்கள்னு சொல்கிறதுக்கான உரிமை அவருக்கு இருக்கா இல்லையா? இது ஆக்கப்பூர்வமான போட்டி தானே. புரியுது. உனக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குல்ல, எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? அவ்வளோதானே. இதில் தரம் தாழ்ந்து எங்கேயாவது அவர் பேசியிருக்காரா விஜயை பற்றி? இல்லை. டிஎம்கே ஹேண்டில் பண்ணுற விதமும் ஏடிஎம்கே ஹேண்டில் பண்ணுற விதமும் நிறைய வித்தியாசம். அப்புறம் என்ன, இவ்வளோதாங்க. அவர் நீ விமர்சிக்கலாம்ல, எப்பவுமே மேன்மக்கள் தான். நீ அவரை கேவலப்படுத்தலாம், அவர் ஆனாலும் உனக்கு கொடுக்க வேண்டிய பதிலை நாகரிகமாக கொடுப்பார். இதுதான் எடப்பாடி பழனிசாமி. இதனால தான் நான் அவரை ஆதரிக்கிறேன். ஓகே. இதே சீமானுக்கு ஒரு நடிகையுடன் ஒப்பிட்டு அந்த சீமானை அவமானப்படுத்திய பொழுது இதே எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் மைக்க வச்ச போது என்ன சொன்னார், ஏங்க இதெல்லாம் பேசுவீங்க, தப்புன்ட்டு போயிட்டு, இதெல்லாம் தப்பு இல்லையா, இப்படியா பேசுவீங்க ஒரு தலைவரை பற்றி அப்படின்னு சொல்லலையா? புரியுது. பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு விவாதிச்சிருக்கோம். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்படியே அடுத்தடுத்து கூட்டணி அப்டேட்ஸ்லாம் கூட நிறைய போயிட்டு என்னவாங்க போகிற போக்கில் கேட்டு போயிடுறேன். பிரேமலதா அவர்கள்
என்ன எந்த எந்த பக்கம் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு, ஏங்க நான் இன்னும் பேச்சு தொடங்கல, துவங்கும் போது உங்களுக்கு சொல்றேன்னு இருக்காரு. ஸோ பேச்சுவார்த்தை நடக்கும்போது பார்ப்போம். என்ன கட்சிக்காரங்க மாதிரியே பேசுறீங்க, கொஞ்சம் அப்படி வெளியே வந்து சொல்லுங்களேன், அப்டேட் தான். அதான் நான் திருப்பி சொல்றேனுங்க, நீங்க எதுவும் நடக்கலாம் தமிழக அரசியலில் அப்படின்றத மிகப்பெரிய அளவில் வந்து சாயத்தை காண்பித்து கொண்டிருப்பது அதிமுக. சரியா? இவங்க அப்படியே பிரிஞ்சு போயிருக்காங்க, சதறி போயிருக்காங்கன்றவங்கலாம் இப்போ இவங்க இவங்களும் ஒன்றா சேர்ப்பாங்களா அப்படின்லாம் நம்ம யோசிக்க முடியாத ஆட்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்காங்க. எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி வேற சொல்கிறாங்க. சரியா? அந்த பக்கம் ஒன்று மணி நேரம் இருந்தவங்கன்றவங்கலாம் வந்து நான் இந்த பக்கம் நீ இந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன புரிய வருது அப்படின்னா, ஹேர் அந்த டாட்டாய்ஸ்க்காக தான் அப்படியே வேகமாக ஓடுற மாதிரி காட்சி அடித்து கொண்டிருந்த முயல் முடங்கி போயிருக்கிறது. அந்த இடத்தை பாதையை நோக்கி அது மெதுவாக இருந்தாலும் நேராக நடந்து கொண்டிருக்கின்ற ஆமை போல நடந்து கொண்டிருக்கின்ற அது வந்து முந்தி கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. கடைசியாக டீம்லாம் எப்படி செட் ஆகி அடுத்து பரப்புரை அப்படிங்கிறதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாட்கள், அடுத்து வரக்கூடிய நாட்கள் அடிக்கடி நம்ம சந்திப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பிரதர். நன்றி.